இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு நாளைக்கு ஏதோ ஒரு கேஸில் நீ இந்த நாட்டுக்கு உரியவன் அல்ல அப்படின்னு சொல்லிடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கும் கூட அதிகாரம் இல்லை. ஆனால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு தான் அந்த அதிகாரம் இல்லை, உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸுக்கு இருக்குது. இப்போ பிஎல்ஓ ஆஃபீஸர் சொல்லி இந்த இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் யார் அப்படிங்கிறத அண்ணன் வந்து சொல்கிறாரு. இவங்கெல்லாம் துப்புரவு பணியாளர் இருக்காங்கல்ல, அந்த வேலை செஞ்சுருக்காங்கள அவங்க, ப்ளஸ் வந்து கொசு மருந்து அடிப்பாங்களே மாநகராட்சியில் அவங்க, அப்புறம் அங்கன்வாடியில் அதாங்க பால்வாடியில் வந்து ஆயம்மாக்களாக இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் ஸ்கூலில் வந்து ஆயம்மாக்களாக இருக்காங்கல்ல அவங்க, இவங்க தான் வந்து இந்த பிஎல்ஓ ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. எனக்கு கேட்டு வந்து சாக்கு. அப்புறம் ஒன்று வந்து சொல்கிறாரு, இவங்களுக்கெல்லாம் வந்து என்ன நாலேஜ் இருக்கும், இந்த படிவத்தை அவங்க வந்து பூர்த்தி செஞ்சு அவங்க வந்து கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து நாலேஜ் ஃபஸ்ட்டு இருக்குமா அப்படின்னா இருக்காது. அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சானா அதுவும் கொடுக்கல. திடீர்னு வந்து நவம்பர் 1 எல்லா வீட்டுக்கும் போங்க, இந்த மாதிரி இந்த ஃபார்மை கொடுங்க, ஃபுல்லாக பண்ணுங்க, திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிஎல்ஓ ஆஃபீஸ் இவங்கள வந்து போட்டாங்க. இது வந்து தாந்தோன்றித்தனமானது. இதை வந்து இந்த பாஜக அரசு திரும்பி பெறணும்.